ஹாய் அண்ட் ஹலோ வெல்கம் டு சேனல். இதோட விகாஸ் இப்போ சேனலில் பார்க்குறது ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் எலக்ட்ரானிக் டிவைசஸ் அண்ட் சர்க்யூட்ஸ் ரெகுலேஷன் 2021 சப்ஜெக்ட் ஒரு ஓப்பன் ஆக்டிவ் சப்ஜெக்ட் கோட் OEC 352. இதை மட்டும் படித்தால் போதும், எளிதாக பாஸ் ஆகலாம். பாஸ் ஈஸி இன் FEDC. வாட்ஸ்அப் சேனல் நேம் பாஸ் ஈஸி, இன்ஸ்டாகிராம் ஐடி விக்னேஷ் தோன விகாஸ். வாட்ஸ்அப் சேனலுக்குரிய லிங்க்கும் இன்ஸ்டாகிராம் குரூப் சாட் லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், ஜாயின் பண்ணிக்கணும். அனானிமஸில் படித்தாலும் சரி, அட்டானமஸில் படித்தாலும், டீம் நியூஸில் படித்தாலும் நம்மளோட சிலபஸ் கொடுக்குற இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் எல்லாமே ஃபாலோ பண்ணலாம். உங்களோட சிலபஸும் அனானிமஸோட சிலபஸும் மேட்சாக தான் பாருங்கள். 90% மேட்ச் ஆகும்போது நம்ம கொடுக்குற எல்லா டிப்ஸுமே நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். QR கோடிங் இருக்கு இல்லையா, அதை ஸ்கேன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு தோன விகாஸ் யூடியூப் சேனலோட மெம்பர்ஷிப் பேஜ் ஓப்பன் ஆகும். மெம்பர்ஷிப் பெனிஃபிட்ஸ் தான் அதிலே லிஸ்ட் ஆகும். உங்களுக்கு இதில் மெம்பர் ஆகணும் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா நீங்கள் மெம்பர் ஆகிக்கலாம். ஸோ பார்க்குறது ரெகுலேஷன் 2021 இருக்க ஒரு சப்ஜெக்ட் ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் எலக்ட்ரானிக் டிவைசஸ் அண்ட் சர்க்யூட்ஸ். இந்த டாபிக் எப்படி கொடுத்தவங்க மிஸ்ஸஸ் அனிதா மேடம். ஸோ அவங்களோட ஹெல்ப் தான் வீடியோலாம் பார்க்க போகிறோம். தேங்க்ஸ் டு அனிதா மேடம். இப்போ நம்ம யூனிட் 1லேருந்து யூனிட் 5 வரைக்கும் இம்பார்ட்டன்ட் டாபிக் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் அண்ட் செகண்ட் ஹாஃப்னு சொல்லி நம்ம எப்போதுமே பார்க்குற மாதிரி 2 தான் நம்ம பார்க்க போகிறோம். இல்லை எது ஈஸியாக இருக்கும் கஷ்டமாக இருக்குன்றதை பற்றியும் வீடியோ ஒவ்வொரு யூனிட்டையும் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த எண்ட் ஆஃப் த வீடியோவில் எந்த ஆர்டரில் படித்தா ஈஸியாக இருக்கும், நம்ம டைம் சேவ் பண்ணலாம், ஈஸியாக மெமரிஸ் ஆகும், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலான்ற மாதிரி அதையும் பார்க்க போகிறோம். இப்போ யூனிட் 1லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ யூனிட் 1ல் பார்த்தோம் அப்படின்னா டாபிக்ஸ் நிறையா இருக்குது. ஃபஸ்ட்டு டாபிக் வந்து ஃபஸ்ட் ஹாஃபில் PN டயோட், ஜென்னர் டயோட், BJT டிரான்சிஸ்டர், மாஸ்ஃபெட் டிரான்சிஸ்டர், UJT டிரான்சிஸ்டர், இந்த டைப் இருக்கு இல்லையா. இந்த டைப்ஸ் எல்லாத்தையும் எப்படி படிக்கணும்னா ஃபஸ்ட்டு அந்த ஸ்ட்ரக்சர் படிக்கணும். அதாவது PN டயோட் எடுத்திங்கன்னா PN டயோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும், அது சிம்பிள் என்ன வரும்னு படிச்சிருக்கணும். அப்புறம் PNோட ஆப்ரேஷன் என்ன படிச்சிருக்கணும். VI கேரக்டரிஸ்டிக்ஸ், வோல்டேஜ் கரண்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ் என்ன இருக்குது. அப்புறம் அதில் இருக்க ப்ராப்ளம்ஸ், சின்ன சின்ன ப்ராப்ளம் தான் இருக்குது, ரொம்ப இருக்காது. இந்த ப்ராப்ளம்ஸ் படிச்சிக்கணும். இது யூனிட் 1ல் ஃபஸ்ட் ஹாஃப். செகண்ட் ஹாஃபில் ரெக்டிஃபையரை பற்றி படிக்கணும். ரெக்டிஃபையரில் ஹாஃப் வேவ் அண்ட் ஃபுல் வேவ் ரெக்டிஃபையர் இருக்கும். இதில் டெரிவேஷன் இருக்கும், ப்ராப்ளம் இருக்கும். ஃபஸ்ட் ஹாஃபில் டெரிவேஷன் இருக்காது. ஸோ ஸ்டூடெண்ட்டோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தோம் அப்படின்னா ஸ்டூடெண்ட்டுக்கு ஈஸியாக இருக்கிறது இந்த ஃபஸ்ட் ஹாஃப் ரொம்ப ஈஸியாக இருக்கும் அஸ் கம்பேர்ட் டு செகண்ட் ஹாஃப். டெரிவேஷன் ரொம்ப ஒருத்தவங்க நல்லா வரும் அப்படின்னு நினச்சாங்கன்னா அவங்க செகண்ட் ஹாஃப் படிக்கலாம். ஸோ இவ்வளோ தான் வந்து நம்ம யூனிட் 1ல் ஃபஸ்ட் ஹாஃபில் பார்த்துருக்கோம். இப்போ யூனிட் 2ல் ஃபஸ்ட் ஹாஃபில் பார்த்தோன்னா பயாசிங் மெத்தட்ஸ் ஃபார் BJT டிரான்சிஸ்டர் அண்ட் மாஸ்ஃபெட் டிரான்சிஸ்டர், இதான் வந்து 2 டாபிக் இருக்குது. அடுத்து BJT செகண்ட் ஹாஃபில், யூனிட் 2ல் செகண்ட் ஹாஃபில் BJT மாஸ்ஃபெட், அதில் இன்புட் டு அவுட்புட் எப்படி ஃபங்க்ஷன் ஆனது படிச்சுக்கணும். அப்புறம் CE CB CE CS இருக்குது. இந்த CC வரைக்கும், CE CB CC வரைக்கும் உங்களுக்கு இந்த BJTயில் வரும். இந்த CSல வந்து என்னென்னா மாஸ்ஃபெட்டில் வரும். அப்புறம் வந்து அண்ட் சோர்ஸ் ஃபாலோயர்ஸ், கெயின் அண்டு ஃப்ரீக்வன்சி ரெஸ்பான்ஸ். ஸோ இது எல்லாமே வந்து யூனிட் 2ல் செகண்ட் ஹாஃப். யூனிட் 3 வந்தோம் அப்படின்னா டிஃப்ரென்ஷியல் ஆம்ப்ளிஃபையர். இதில் நமக்கு வந்து 2 மோட் இருக்குது, காமன் மோட், டிஃப்ரெண்ட் மோட், அப்புறம் CMRRன்னு ஒன்று இருக்குது. இந்த 3 இதில் இருக்கும். அப்புறம் கடைசியாக ப்ராப்ளம் சால்வ் பண்ணணும். அப்புறம் யூனிட் 3ல் செகண்ட் ஹாஃப் பார்த்தோம்னா கேஸ்கோட், அதில் டெரிவேஷன் இருக்குது, ப்ராப்ளம் இருக்குது, நியூட்ரலைசேஷன் டெக்னிக் இருக்குது. உங்களுக்கு 2 இருக்கும், கேஸ்கோடுன்னு ஒன்று இருக்கும், அதே மாதிரி கேஸ்கேடுன்னு ஒன்று இருக்கும். கேஸ்கேடுன்னு ஒன்று இருக்கும், CADன்னு இருக்கும். இதில் இருக்கு இல்லையா, உங்களுக்கு புரியாத மாதிரி எழுதணும்னா இந்த CSCODன்னு இருக்கும், CADன்னு இருக்கும். COD தான் படிக்கணும், CAD படிக்கிறது அவசியம் இல்லை, சரிங்களா. ஸோ வந்து யூனிட் 3. இல்லை யூனிட் 3ல் நம்ம ஈஸியான டாபிக் எதுவும் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு இந்த ஃபஸ்ட் ஹாஃப் ரொம்ப ஈஸியாக இருக்கும். எங்களுக்கு டெரிவேஷன் வருதோ நீங்கள் செகண்ட் ஹாஃப் படிச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டில் வந்து டெரிவேஷன் இல்லாத பார்ட் படிச்சுக்கோங்க. யூனிட் 2 பொறுத்த வரைக்கும் ரெண்டுமே வந்து ஈஸி தான். இருந்தாலும் ஃபஸ்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், டாபிக் கம்மியாக இருக்கனால. யூனிட் 4 வந்து கொஞ்சம் டாபிக்ஸ் நிறையா இருக்கும், பார்க்கலாம். அதில் ஆம்ப்ளிஃபையர் இருக்குது. இந்த ஆம்ப்ளிஃபையரில் 4 டைப் இருக்குது. 4 டைப்னா வோல்டேஜ் சீரிஸ், கரண்ட் சீரிஸ், வோல்டேஜ் ஷண்ட், கரண்ட் ஷண்ட், 4 டைப் ஆம்ப்ளிஃபையர் இருக்குது. இந்த 4 டைப்புக்குமே டெரிவேஷன் இருக்குது, 4 டைப்புக்குமே ப்ராப்ளம் இருக்குது. ஸோ எல்லாத்தையும் நம்ம பார்த்துக்கணும் யூனிட் 4 ஃபஸ்ட் ஹாஃபில். யூனிட் 4 செகண்ட் ஹாஃபில் வந்தோம் அப்படின்னா ஆசிலேட்டர்ஸ், அதில் வந்து வெயின் பிரிட்ஜ், ஹார்ட்லி அண்ட் கால்பிட்ஸ் இருக்குது. அப்புறம் RC ஃபேஸ் ஷிஃப்ட் இருக்குதுல்ல ஆசிலேட்டரில், அதில் டெரிவேஷனும் பார்க்கணும், அப்புறம் ப்ராப்ளம் பார்க்கணும். ஸோ யூனிட் 4 பொறுத்த வரைக்கும் ரெண்டுமே வந்து ஈக்குவல் இம்பார்ட்டன், அது ஈக்குவல் வெயிட்டேஜ் தான். ஃபஸ்ட்டு ஈஸி கஷ்டம் சொல்ல முடியாது, இருந்தாலும் ஃபஸ்ட்டாக பார்த்தோன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், புரிகிற மாதிரி இருக்கும். யூனிட் 5 பார்த்தோன்னா பவர் ஆம்ப்ளிஃபையர், இதில் கிளாஸ் A, கிளாஸ் B, கிளாஸ் C, கிளாஸ் ABன்னு இருக்குது. இதில் ஒவ்வொரு கிளாஸுக்கும் டெரிவேஷன் இருக்குது, ஒவ்வொரு கிளாஸுக்கும் ப்ராப்ளம் இருக்குது.
யூனிட் 5ல் செகண்ட் ஹாஃப் பார்த்தோம் அப்படின்னா டிசி டு டிசி கன்வெர்ட்டர் இருக்குது. அதில் வந்து டிசி கன்வெர்ட்டரில் வந்து பூஸ்ட் பக் பூஸ்ட் இருக்குது. அதில் டெரிவேஷன்ஸ் இருக்குது, ப்ராப்ளம் இருக்குது. ஸோ இதில் யூனிட் 5 ரெண்டும் டெரிவேஷன் தான் இருக்குது. ஆனால் ரொம்ப ஈஸியான டாபிக். மற்ற கம்பேர் பண்ணும்போது யூனிட் 5 கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ இதுதான் நம்ம யூனிட் 5லேருந்து யூனிட் 1லேருந்து யூனிட் 5 வரைக்கும் பார்த்துருக்கோம். எந்த ஆர்டரில் படிக்கணும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து யூனிட் 3 ஈஸியாக இருக்கும். அப்புறம் யூனிட் 3, யூனிட் 1, யூனிட் 5, யூனிட் 2, கடைசியாக யூனிட் 4. இந்த ஆர்டரில் படித்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். இன்னொன்று என்ன அப்படின்னா நம்ம பார்க்குற இந்த சிலபஸ் இருக்கு இல்லையா, ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் எலக்ட்ரானிக் டிவைசஸ் அண்ட் சர்க்யூட்ஸ், இதே சிலபஸ் பார்த்தீங்க அப்படின்னா இசிஇக்கும் இருக்குது. இசிஇக்கு இருக்குது. ஆனால் இசிஇக்கு வந்து அவங்களுக்கு என்ன சப்ஜெக்டில் பேர் இருக்குன்னா எலக்ட்ரிக்கல் டிவைசஸ் அண்ட் கண்ட்ரோல், இடிசின்னு இருக்கும் அது. சரிங்களா? ஸோ இடிசின்னு இருக்கும். சில பேர் வந்து கமெண்ட்டில் இடிசி கேட்டிருந்தீங்க. மெக்கானிக்கல் கேட்டாங்க, ஈஸி கேட்டாங்கன்னு தெரில. ஸோ அவங்க எலக்ட்ரிக் அதாவது இசியை படித்தாங்க அப்படின்னா அவங்க இடிசி சப்ஜெக்ட் வேணும் அப்படின்னா நம்மளோட இந்த ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் எலக்ட்ரானிக் டிவைஸ் அண்ட் சர்க்யூட்ஸ் சிலபஸும் இந்த இசியில் இருக்கிற இந்த இடி சிலபஸும் ரெண்டுமே சேம் தான். ஒரு இடத்துல கூட மாறவே இல்லை. அதனால் அவங்க இதே டாபிக்ஸை ஃபாலோ பண்ணிக்கலாம். நம்ம என்ன டிப்ஸ் கொடுக்குறோமோ அதே ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ இவ்வளோ தான் நம்ம பார்த்துருக்கோம் யூனிட் 1லேருந்து 5 வரைக்கும். இம்பார்ட்டன்ட். தேங்க்ஸ் அனிதா மேடம். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள், தொடர்ந்து சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.